இருக்கிறதுலையே பக்தியில் பெரிய பாவம் வந்து நாயகன் நாயிகா பாவம்தான். இங்கே பராங்குஷ நாயகி தாயார் நாயிகா பாவத்தில் பக்தி பண்ணுறா. பெருமாளை தவிர மனசில் வேறு எதுவுமே ஓட மாட்டேங்கிறது, வேறு எதுவுமே அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆற்றுல ஏதாவது வேலை இருந்தாலும் அவள் அம்மா வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருந்தா வேட்டு சத்தம் கேட்ட உடனே கிடு கிடு கிடுன்னு வெளியில் ஓடி வந்துடுறாளாம். பெருமாள் வீதியில் போகிறதையே பார்த்துட்டே இருக்கா. சரி, பெருமாள் ஆற்றை தாண்டி போயிட்டார், இப்போ போய் உள்ள வேலையை பார்க்கலாமோ இல்லைன்னா பெருமாள் பின்னழகை பார்த்துன்னு அப்படியே நின்றுட்டே இருக்கார். அப்புறம் பெருமாள் போன வீதியை பார்த்துன்னு அப்படியே நின்றுட்டே இருக்கா. பெருமாளை மாதிரி கண்லேருந்து ஜலம் கொட்டிகிட்டே இருக்கு அந்த பெருமாளை நினச்சி நினச்சி நினச்சி. வேறு எதுலேயுமே அந்த பராங்குஷ நாயகிக்கு மனசு போகவே இல்லை. இந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்தா அந்த தாயாருக்கு எப்படி இருக்கும்? நம்மாழ்வார் இந்த இடத்துல தாயார் ஸ்தானத்தை எடுத்துட்டு, இப்படி என் குழந்தை பேமாளம் மாதிரி இந்த பராங்குஷ நாயகி பின்னாடியே சுற்றின்னு இருக்காளே, பைத்தியம் முடிச்ச மாதிரி, அவளுக்கு என்ன பண்ணலான்னு நீ நினச்சின்னு இருக்க அப்படின்னு நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி ஆடி ஆடி அப்படிங்கிற பாசுரத்தில் கேட்குறார். ஆடி 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 அகம் மறைந்திசை பாடி பாடி